ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம முழு மீனை எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற அந்த மீனை இந்த மாதிரி இடையில நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க, கோடு கூடாக போட்டு வச்சுடுங்க. இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இப்போ 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிடுங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் இது கூட ஆட் பண்றேன். அப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறமா ஜீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்றேன். நல்ல மிளகுத்தூள் அதுவும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு இந்த மீனும் அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லா மீனில் எல்லா இடத்துலையும் அது படும்படி அதை நல்லா பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸாவது உட்காந்து பொறுமையாக இதை மசாலா தடவி விடுங்க. நம்ம அந்த வயிற்று பகுதியில் கட் பண்ண அந்த இடத்துக்குள்ளே எல்லாம் அந்த மசாலா போகணும். அது மாதிரி அந்த குடல் பகுதியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது உள்ளேயே நீங்கள் மசாலா வைங்க. அப்போ தான் அது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படும்போது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா மீன்லையும் நல்லா போட்டுட்டோம் பாருங்க. இப்போ இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. 1/2 hourக்கு அப்புறமா நான் இப்போ தோசைக்கல்ல வச்சிருக்கிறேன். அதில் ஆயில் விடலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் விடுறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம மீனை எடுத்து வைக்கலாம். இந்த டைமில் மீனுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை நீங்கள் தூவி விடுங்க. மீன் நம்ம வச்ச உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி விடணும். இந்த மீன் வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். மீன் இப்படி பிஞ்சு போகாமல் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அதை திருப்பி விடுங்க. அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நமக்கு மீன் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நல்ல சூடாக மீன் நமக்கு உடையாமல் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோமா? 2 லெமன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமாக ரவுண்டாக கட் பண்ணி இதில் வைக்கிறேன். இந்த வெங்காயத்தோடையும் அந்த அதில் மீன் சாப்பிடும்போது நல்லா இருந்தது. இந்த மசாலா எல்லா மீன்லேயும் இறங்கி நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ அந்த மீனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக மீன் நல்லா நமக்கு உடையாமல் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. சூடாக இருக்குது பாருங்கள்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.